சுவர்களில் உயிருள்ள உருவங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. கரிய சாம்பல் நிறமான இந்த உருவங்களில் அசைவாட்டம் இருந்ததோடு அவை நாங்கள் கடந்து சென்றபோது எங்களை நோக்கி அலறின. எனக்கு யாரும் சொல்லாமலே அவை அசுத்தமானவை என அறிந்தேன். அவ்வுருவங்கள் அசையக்கூடியவையாய் இருந்தாலும் சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்தன. அவைகளிலிருந்து பயங்கரமான ஒரு நாற்றம் கிளம்பியது. அவைகள் எங்களை நோக்கி பயங்கரமாய் அலறின. அச்சுரங்க பாதையினுள் ஒரு கெட்ட ஆவியின் அசைவாட்டம் இருந்ததையும் நான் உணர்ந்தேன். சில தடவை அந்த இருளிலும் கூட சில உருவங்கள் என்ன என்பதை யூகிக்க முடிந்தது. ஆனால் அவற்றுள் பல ஒருவகையான மந்தாரத்தால் மூடப்பட்டிருந்தன. நான் இயேசுவின் கையை இறுகப் பற்றி, ஆண்டவரே, இவை என்ன என்றேன். அதற்கு அவர், சாத்தான் கட்டளையிடும் போது பூமியின் மேல் அனுப்பப்பட இருக்கிற அசுத்த ஆவிகள் என்றார். கீழே சுரங்கப்பாதையினுள் சென்று கொண்டிருந்த போது அந்த உருவங்கள் எங்களை பார்த்து சிரித்து கூப்பிட்டன. எங்களை தொட முயற்சித்தன. ஆனால் இயேசுவில் வல்லமையிருந்தபடியால் அவைகளால் எங்களை தொட முடியவில்லை. அங்கு நிலவிய அசுத்தமான மாசுபடுத்தப்பட்ட பயங்கரத்தைக் கண்டு நான் கூச்சலிடாமல் இருந்தது இயேசுவின் பிரசன்னத்தால் மட்டுமே. எனக்கு எல்லா உணர்வுகளும் நிச்சயமாய் அப்போது இருந்தன. என்னால் கேட்க, முகர, பார்க்க, உணர முடிந்தது. அங்கிருந்த துர்நாற்றமும் அழுக்கும் என்னை நிலைகுலையச் செய்தன. அச்சுரங்கத்தின் அடிப்பகுதியை சென்றடையும் போது அலறல்கள் அங்கிருந்த காற்றை நிரப்பின. நெஞ்சை பிளக்கும் சத்தங்கள் அந்த இருண்ட சுரங்க பாதையில் எங்களை வந்து அடைந்தன. எல்லா வகையான சத்தங்களும் கேட்டது. என்னைச் சுற்றிலும் பயம், சாவு, பாவம் இவற்றை என்னால் உணர முடிந்தது. இதுவரையும் நான் அறியாத துர்நாற்றம் அவ்விடத்தை நிரப்பியது. அழுகிய மாம்சத்தின் நாற்றம் எல்லா திசைகளிலிருமிருந்து வருவது போல் தெரிந்தது. உலகில் இப்படிப்பட்ட பொல்லாங்கை நான் உணர்ந்ததுமில்லை. புலம்பல் குரல்களை கேட்டதுமில்லை. விரைவில் இவை மரித்தவர்களின் ஏக்கங்கள் என்றும் அவைகளின் புலம்பலால் நரகம் முழுவதும் நிரம்பியிருந்ததென்றும் கண்டேன். கொஞ்சம் அசுத்த காற்று வீசியதையும் ஒரு சிறிய உறிஞ்சு சக்தி எங்கள் முன்னால் இருந்ததையும் நான் உணர்ந்தேன். மின்னல் போன்ற வெளிச்சம் அக்காரிருளை ஊடுருவிச் சென்றது. அதனால் சுவர்களில் சாம்பல் நிற நிழல்கள் பட்டன. என் முன்னால் ஏதோ ஒன்றின் உருவம் தெரிந்தது. அது ஒரு பெரிய பாம்பு என நான் அறிந்த போது அதிர்ச்சியால் பின்வாங்கினேன். இன்னும் கூர்ந்து நோக்கியபோது அதுபோன்ற அருவருப்பான பாம்புகள் எங்கும் நெளிந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. இயேசு என்னிடம், நாம் விரைவில் நரகத்தின் இடக்காலுக்குள் நுழையப் போகிறோம்.